சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கிறார். ஐந்து மணி நேரம் முன்னதாகவே ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கிறார் அமித்ஷா. சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கிறார். இன்று மாலை 4:40 மணிக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க திட்டமிட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே இந்த சந்திப்பானது நடைபெறுகிறது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்களை பகிரலாம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த சந்திப்பானது தற்பொழுது நிகழ இருக்கின்றது. ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட இருக்கின்றன. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது, திமுக கூட்டணி வலிமையாக உள்ள நிலையில் அதை எதிர்ப்பதற்கு எந்த மாதிரியான யுக்திகளை தேசிய ஜனநாயக கூட்டணியை வகுக்க இருக்கின்றது என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. ஆடிட்டர் குருமூர்த்தியை பொறுத்தவரை எப்பொழுதும் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையிலான ஒரு இணைப்பு பாலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் செயல்பட்டு வருகின்றார். இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் பாஜக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகின்றது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். அந்த சந்திப்பின் பொழுதே அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைய வேண்டும் என்றால் அதற்கு அதிமுக தரப்பில் என்னவெல்லாம் எதிர்பார்க்கின்றார்கள், அவர்களுடைய நிபந்தனை என்ன என்பது தொடர்பாக உள்துறை அமைச்சரிடம் கூறியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழகம் வந்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்தில் ஒரு சில முக்கிய அரசியல் சந்திப்புகளை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் என்ன விஷயங்கள் தொடர்பாக இந்த அதிமுக வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை பாஜக எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும், அதனால் பாஜகவிற்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன என்பது தொடர்பாக ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு நீண்ட நேர சந்திப்பை மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மட்டுமல்லாது அதிமுக கூட்டணியை வைத்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்தும் இந்த சந்திப்பில் முக்கியமாக பேசப்பட உள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் தரப்பிலே பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் தொடர்பாக பாஜகவின் நிலைப்பாடுகளில் ஒரு சில மாற்றங்கள் வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக முன்னிறுத்துவதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவுடன் இணைந்து தமிழகத்தில் தேர்தல் களத்தை சந்திக்கும் பொழுது அதில் பாஜகவிற்கான இடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த நேரத்தில் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அவர்கள் ஆலோசிக்க இருக்கின்றார். பாஜகவை பொறுத்தவரை மே மாதம் முதலே தமிழகத்தில் தேர்தல் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாலும் கூட தொடர்ச்சியாக திமுகவிற்கு எதிராக தேர்தல் பணியாற்ற பாஜகவிற்கு ஒரு துருப்புச் சீட்டாக அண்ணாமலை பயன்படுத்தப்படுவார் என்ற தகவலையும் பாஜகவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழு அளவில் ஆயத்தமாகக்கூடிய வகையிலே அண்ணாமலையினுடைய அந்த தேர்தல் பணி இருக்கும் என்று பாஜக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பின் மூலமாக பாஜக தலைமையில் மேற்கொள்ள இருக்கின்ற மாற்றங்கள் அது எந்த அளவு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கை கொடுக்கும் என்பது தொடர்பாக குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அவர்கள் ஆலோசிக்க இருக்கின்றார். ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த சந்திப்பு என்பது சரியாக மாலை 4:30 மணி அளவில் அந்த சந்திப்பு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தற்பொழுது இந்த முன்கூட்டியே சென்று சந்தித்திருக்கின்றார். அதற்கு காரணம் என்பது கூட அதிமுக இன்று கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு வருகை தருவார்கள். அதன் பிறகு ஒரே மேடையிலே அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி மலர்ந்தது குறித்த அறிவிப்பை வெளியிடலாம் என்று பாஜகவின் தேசிய தலைமை ஒரு எதிர்பார்ப்புடன் தான் வருகை தந்திருந்தது. ஆனால் அதில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வெளிப்படையான பேச்சுவார்த்தைக்கு அதிமுக தரப்பில் இன்னும் தயாராகவில்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே இன்று முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்த நேரத்திற்கு சற்று முன்பாகவே உள்துறை அமைச்சர் அவர்கள் குருமூர்த்தியை சந்திக்கின்றார். இந்த குருமூர்த்தியுடனான சந்திப்பில் இந்த முக்கிய விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட இருக்கின்றன. மேலும் ஒருவேளை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்காத பட்சத்தில் பாஜகவின் செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்தும் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் ஆலோசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
அதிமுக தனித்த ஒரு கூட்டணி அமைத்தால் பாஜக கூட்டணிக்கு வராமல் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்ததை போன்று பாஜகவிடமிருந்து விலகி தனித்த ஒரு கூட்டணியோடு தேர்தலை சந்தித்தால் அந்த தேர்தல் களத்திலே பாஜகவின் செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும், அதிமுக தொடர்பாக பாஜகவின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் ஆலோசிக்கின்றார். அதே நேரம் குருமூர்த்தியினுடைய தரப்பில் பல்வேறு தரவுகள் இருக்கின்றன. அந்த தரவுகள் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்ன, விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக அரசியல் களத்தை சந்திக்க போகின்றது. அந்த தருணத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்கு வங்கிகள் எவ்வாறு இருக்கும், இந்த நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்பாக ஒரு சில நிலைப்பாடுகளை பாஜக எடுக்க வேண்டும் என்பது குறித்து குருமூர்த்தி உள்துறை அமைச்சரிடம் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த குருமூர்த்தியுடனான சந்திப்பிலே நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் அவர்களுடைய வாக்கு வங்கி என்னவாக இருக்கின்றன, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன என்பது குறித்தும் ஆடிட்டர் குருமூர்த்தி தரப்பில் உள்துறை அமைச்சரிடம் சில தரவுகள் வழங்கப்பட இருக்கின்றன என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதிமுக தொடர்பாக நீண்ட நேரம் பேசப்பட்டாலும் கணிசமான அளவுக்கு விஜய் தொடர்பாகவும் நாம் தமிழர் கட்சி தொடர்பாகவும் அந்த பேச்சுவார்த்தையில் கருத்துக்கள் பரிமாறப்படும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்குகள் சிதறக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த சூழ்நிலையில் பாஜகவிற்கு சாதகமான அம்சங்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படுகின்றது. அதே நேரம் அதிமுகவை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் குருமூர்த்தியும் வலியுறுத்தக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பெறப்பட்டிருந்த வாக்குகள் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக இருந்து பெற்ற வாக்குகளை ஒவ்வொரு தொகுதி வாரியாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளும் சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதிகளில் எவ்வாறு வாக்குகளை பெற்றார்கள் என்று அதன்படி பார்த்தோம் என்றால் பாஜக மற்றும் அதிமுக இடையே கூட்டணி அமைந்தால் அது கிட்டத்தட்ட 90 சட்டமன்ற தொகுதிகள் வரை ஒரு எளிதாக முன்னிலை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் என்பது போன்ற தரவுகள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது குருமூர்த்தி தரப்பிலிருந்து அந்த தரவுகளை தயார் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சி அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 117 சட்டமன்ற தொகுதிகள் தேவை எனும் பொழுது ஏற்கனவே அதிமுக பெறக்கூடிய தொகுதிகள், அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள், பாஜக முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 90 தொகுதிகள் வரை அதிமுகவும் பாஜகவும் இணைவதன் காரணமாக ஒரு முன்னிலை பெறுவதற்கான சூழல் உருவாகக்கூடும் என்பது குருமூர்த்தி தரப்பில் இருக்கக்கூடிய தரவுகள் சொல்லக்கூடிய செய்தியாக உள்ளன என்று சொல்லுகின்றார்கள். எனவே அந்த தரவுகளும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒப்படைக்கப்படும். ஒருவேளை அதிமுக இன்றைய சூழ்நிலையில் நேரடியாக பாஜகவிற்கு நேர்மறையான பதில்களை தராவிட்டாலும் கூட அதிமுக தலைமைக்கு எதிராகவோ அதிமுகவின் கட்சிக்கு எதிராகவோ உடனடியாக பாஜக ஒரு எதிர் நிலைப்பாடு எடுக்க மாட்டார்கள் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்கின்றது. எதிர்பார்த்த ஒரு காலகட்டத்தில் அந்த தேர்தலுக்கு முன்பாக எப்படியாவது பாஜக கூட்டணியோடு அதிமுகவை ஒன்று சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் பாஜகவின் தேசிய தலைமையினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே ஒரு சில நிர்பந்தங்களை பாஜகவிடம் சேருவதற்கு அதிமுக விதிக்கும் பொழுது அந்த நிர்பந்தங்களுக்கு ஏற்ப பாஜகவின் தேசிய தலைமை ஒரு சில படிகள் கீழே இறங்கி வருவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதற்கு காரணம் இது போன்ற தரவுகள் தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாஜகவும் சரி அதிமுகவும் சரி சேர்ந்து நின்றிருந்தால் பல தொகுதிகளில் வென்றிருக்க முடியும் என்பதான தரவுகள் கிடைத்திருந்தன. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக இருந்தவர்கள் அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்து நின்றதன் காரணமாக திமுக கூட்டணி வெகு எளிதாக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற முடிந்தது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மீண்டும் பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக நின்றால் மேலும் சிதைவுகளை சந்திக்க நேரிடும். தமிழக வெற்றி கழகம் பெறப்போகின்ற வாக்குகள் எல்லாம் அது அதிமுக பாஜகவிற்கு தான் பாதகமான விளைவை ஏற்படுத்திவிடும். திமுக கூட்டணி மீண்டும் எளிதாக ஆட்சியை பிடிப்பதற்கு வழிகோலிவிடும் என்பது பாஜக தேசிய தலைமை வசம் இருக்கக்கூடிய தரவுகள் சொல்லக்கூடிய செய்தியாக உள்ளது. எனவே அதிமுக தொடர்பாக எந்த விதமான எதிர் நிலைப்பாட்டையும் உடனடியாக பாஜகவின் தேசிய தலைமை எடுக்காது என்பது தெரிய வந்திருக்கின்றது. அதிமுக விதித்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்காக பாஜக சில விட்டு கொடுத்து அந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான முயற்சியில் தான் ஈடுபடும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் இன்று பேசும் பொழுதும் நீண்ட நேரம் அதிமுக தொடர்பான விஷயங்கள் தான் உள்துறை அமைச்சர் பேசப் போகின்றார். உள்துறை அமைச்சரோடு சேர்த்து அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்டவர்களும் சென்றிருக்கின்றார்கள். எனவே இந்த சந்திப்பின் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்பது தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த இறுதி வடிவம் எவ்வாறு இருக்கும் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. எனவே இன்றைய இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக சில முக்கியமான
முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. அந்த முடிவுகளின் வாயிலாக அடுத்த கட்டமாக அதிமுக தலைமையுடன் ஏதேனும் குழு மூலமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமா என்பதும் தெரிய வரும். அல்லது இன்று மாலைக்குள் அதிமுக தரப்பிலிருந்து யாரேனும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது குறித்தும் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அவர்கள் ஆலோசிக்க இருக்கின்றார். 4:30 மணியளவிலேயே செல்ல இருந்த சூழ்நிலையில் அந்த சந்திப்புகள் எதிர்பார்த்த சந்திப்பு 11 மணிக்கு நிகழாததன் காரணமாக முன்கூட்டியே உள்துறை அமைச்சர் சென்று விட்டார். உள்துறை அமைச்சருடைய இந்த பயணம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலே அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைத்துவிட்டு டெல்லி புறப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு முழு அளவிலான திட்டமாக இருந்தது என்பதை பாஜகவினரே ஒப்புக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரை எந்த ஒரு மாநிலத்திலும் அவ்வளவு எளிதாக சென்று விட மாட்டார். கிஷன் ரெட்டி, தருண் சுக்கு போன்றவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான், பியூஷ் கோயல் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட்டணி தொடர்பாக பேசுவதற்காக செல்வார்கள். அதன் பிறகுதான் அமித்ஷா ஒரு மாநிலத்திற்கு செல்வார். அதிலும் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு அமித்ஷா அவ்வளவு எளிதாக வரமாட்டார். முக்கியமான கட்சியோடு தேர்தல் கூட்டணியை அவர்கள் வைக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் அடிப்படையில் ஏற்கலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்வதற்காகத்தான் அமித்ஷாவை பாஜக எப்பொழுதுமே கடைசி நேர துருப்பு சீட்டாக பயன்படுத்தும். அந்த வகையில் இன்றைய அமித்ஷாவினுடைய வருகை முழுக்க முழுக்க அதிமுக கூட்டணியை உறுதி செய்வதற்கான ஒரு வருகையாகத்தான் இருந்தது. என்றாலும் கூட அது இன்னும் முழுமை பெறவில்லை என்று கூறப்படுகின்றது. இன்று மாலை 6 மணிக்கு தான் டெல்லிக்கு அமித்ஷா புறப்பட இருக்கின்றார். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 மணி நேரங்கள் இருக்கின்றன. அதற்கு உள்ளாக ஏதேனும் அரசியல் சூழல் மாறுமா என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எந்த விதமான அறிகுறியும் இல்லை. சட்டப்பேரவைக்கு 5 நாட்கள் விடுமுறை விடப்பட்டதால் அதிமுகவின் மூத்த உறுப்பினர்கள் வேலுமணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் சென்னையிலேயே தங்கியிருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமியும் சேலம் செல்லாமல் சென்னையிலேயே தங்கியிருந்தார். எனவே அதிமுக பாஜக கூட்டணி சந்திப்பு தொடர்பாகத்தான் அவர்கள் சென்னையிலேயே இருக்கின்றார்கள் என்றெல்லாம் தகவல் சொல்லப்பட்டிருந்தன. ஆனால் எந்த விதமான ஆலோசனை கூட்டத்தையும் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக முக்கிய நிர்வாகிகளுடன் மேற்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் இன்று காலை முதலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணத்திட்டம் எதுவும் வெளியிடப்படவில்லை. கிண்டி செல்வதற்கோ அல்லது மயிலாப்பூர் செல்வதற்கோ உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்போ இருக்கின்றது என்று சொல்லும் விதமாக எந்த விதமான ஒரு அறிகுறியும் அதிமுக தரப்பிலிருந்து அந்த சமிக்கைகள் எதுவுமே வெளியாகவில்லை. எனவே அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது தொடர்பாகத்தான் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் தற்பொழுது உள்துறை அமைச்சர் பேசி வருகின்றார். ஆடிட்டர் குருமூர்த்தியை பொறுத்தவரை அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் போன்று தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே செயல்பட்டு வருகின்றார். கடந்த காலங்களில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி மலர்வதற்கு காரணமாக இருந்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு சில விமர்சனங்களை பொதுவெளியாக மேடைகளில் பொதுப்படையாகவே அதிமுக தலைவர்களை விமர்சிக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தார். அதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அணி பிரிந்த பிறகு அவர்கள் மட்டும்தான் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் நெருக்கமாக இருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் பெரிய அளவில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் நெருக்கம் காட்டாமலே இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அமித்ஷா குருமூர்த்தியுடன் ஆலோசித்து என்ன முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள், அந்த முடிவுகள் அடிப்படையிலே என்ன நிலைப்பாடுகள் எல்லாம் எட்டப்பட இருக்கின்றன என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். இந்த சந்திப்பின் பிறகு அமித்ஷா அவர்கள் அங்கிருந்து கிண்டிக்கு வருகின்றார். மயிலாப்பூரில் குருமூர்த்தி இல்லத்திலிருந்து கிண்டிக்கு வந்துவிட்டு கிண்டியில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.